அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு, நம்ம மன உணர்வுகள்னால நம்மளுடைய உடல் உறுப்புகள் எப்படி பாதிக்கப்படுது அப்படின்றத பற்றி. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு பதட்டம், ஒரு டென்ஷன், ஒரு கோபத்தோடு இருக்கோம் அப்படிங்கும்போது நம்மளுடைய ஹார்ட்டில் ஒரு படபடப்பை ஃபீல் பண்ணலாம். வயிற்றில் ஏதோ ஒரு அமிலச்சுரப்பு மாதிரி வந்து வயிறு பகீர்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு உணர்வை கண்கூட நம்ம பார்க்க முடியும். இப்போ மன உணர்வுகள் தான் மிக முக்கியமாக நம்மளுடைய உறுப்புகளை பாதிக்குதா அப்படின்னாக்கா 80% இது ஒரு காரணமாக அமையுதுங்க. இப்போ நமக்கு அந்த கோபம், டென்ஷன் இதன் மூலமாக ஹார்ட்டு, லிவர் இதெல்லாம் பாதிக்கப்படுது. கவலையினால், ஆன்சைட்டினால் மண்ணீரல் பாதிக்கப்படுது. இன்னும் இப்போது நம்ம பயம், ஒரு பாம்பை பார்க்குறோம், இல்லை வேறு ஏதோ ஒரு பக்கத்து வீட்டுக்காரங்க கூட ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு பயம் வருது. தெருவில் நடக்கிறதுக்கு ஒரு பயம் வருது. இந்த மாதிரி பய உணர்வுகள் மூலமாக வரக்கூடியது கிட்னியில் வரக்கூடிய ஒரு டிசீஸ். இன்றைக்கி மெயினாக நம்ம பார்க்க போகிறது இந்த மாதிரியான பய உணர்வின் மூலமாக கிட்னியில் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது அப்படின்றத பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இந்த உணர்வுகள் எப்படி நமக்கு வருது அப்படின்றத நம்ம கொஞ்சம் உள்ளே போய் பார்த்தோன்னா, முக்கால்வாசி மன அழுத்தம் தாங்க எல்லாத்துக்கும் காரணமாக இருக்குது. மன அழுத்தம்னாக்கா ஆன்சைட்டி, ஸ்ட்ரெஸ்ஸு, ஒரு வேலை நடக்கணும்னு நம்ம விருப்பப்படுறோம், அது நடக்கலை அப்படிங்கும்போது நமக்கு வரக்கூடிய ஒரு கவலை, ஒரு பதட்டம், அல்லது நம்மளை யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்ற ஒரு பதட்டம். நம்மளுடைய செய்கைகள் மூலமாக வரக்கூடிய விஷயங்களை விட நம்மளுடைய கற்பனைகள் மூலமாக வரக்கூடிய மன உணர்வு போராட்டங்கள் தாங்க ரொம்ப அதிகமாக இருக்குது. இதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கற்பனைகள் தான். 90% கற்பனைகள் நீங்களே நல்ல நிதானமாக உட்காந்து யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா, நீங்கள் கற்பனை பண்ணுறதில் 90% நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாத விஷயங்களை தான் நம்ம கற்பனை பண்ணுறோம். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் நடந்த மகிழ்ச்சியான சம்பவங்கள் அப்படின்னாக்கா, ஒருத்தர்கிட்ட கேட்குறோம், எங்க உங்கள் வாழ்க்கையில் நான் மகிழ்ச்சியான சம்பவத்தை பற்றி சொல்லுங்கன்னா ரொம்ப யோசனை பண்ணுறாரு. நீங்கள் கஷ்டப்பட்டதை சொல்லுங்கன்னாக்கா பக்கெட்டாக கொட்டுறாரு. அந்த அளவுக்கு கசப்பான, ரொம்ப மனக்கவலை அளிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வாழ்க்கையில் இருக்குது. ஆனால் இது உண்மையான கவலைகளான்னு பார்த்தோன்னா, நடக்க சாத்தியமில்லாத விஷயங்களை தான் நம்ம கவலையாக வச்சுருக்கோம். இப்போ தெருவில் போயிட்டுருக்கோம், தெருவில் ஒரு நாய் படுத்துருக்கு, ஐயோ அது கடிச்சிட்டா என்ன பண்ணுறது, அதுக்கு போய் ரேபிஸ் இன்ஜெக்ஷன் போடணுமே, அது வெறி நாயாக இருந்து ரொம்ப கடித்து குதறி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி நாளைக்கு எங்கேயும் வெளியே போக முடியாமல் போயிடுச்சுன்னா அப்படின்ற அளவுக்கு நம்மளுடைய கற்பனைகள் இருக்கும். ஆனால் அந்த நாய் பாட்டுக்கும் படுத்து கிடக்கும், நாம் பாட்டுக்கும் அதை கிராஸ் பண்ணி போய்கிட்டே இருப்போம். ஆனால் வீட்டுக்கு போகிற வரைக்கும் அந்த பதட்டம் நம்மளை விடவே விடாது. ஒரு எச்சரிக்கை உணர்வு இருக்கணும், அது கட்டாய தேவை. ஆனால் அதுக்காக பயந்து நடுங்கி அதை பற்றியே கவலையில் நம்ம வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னாக்கா கட்டாயம் அது நம்ம உடம்பை பாதிக்குது. இந்த வகையில் இன்றைக்கி பயத்தின் மூலமாக என்ன நம்ம உடம்புல நடக்குது அப்படின்றத பார்ப்போம். இப்போ பயன்றதே ஒரு தேவையில்லாத கெமிக்கல்ஸை பிரெயினில் செக்ரேட் பண்ண வைக்குது. நம்மளுடைய கற்பனைகள் தாங்க நம்மளுடைய பயமே. நிறைய சைக்காட்ரிக் பேஷண்ட் பார்த்திங்கன்னா பயத்தினால தான் அவங்களுடைய சைக்கலாஜிக்கல் டிஸார்டரே ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த பயம் அவங்கள ஆட்டி படைக்குது. நிறைய பேர், என்னோடய பேஷண்ட்டே இருக்கார், நடுராத்திரி எழுந்திரிச்சு பெட்டை தூக்கி பார்ப்பார், உள்ளே ஏதாவது நாய் படுத்திருக்கான்ட்டு. ஏன்னா அவருக்கு நாய் மேலே ஒரு பயம். இன்னும் ஒரு சில பேர் இருக்காங்க, வீட்டுக்குள்ளே எப்போ பார்த்தாலும் ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஏதாவது தவளை உள்ளே பூந்திருக்கா, தேள் உள்ளே பூந்திருக்கா அப்படின்ட்டு. அதுக்கு வாய்ப்பே இருக்காது. எல்லா இடத்துலையும் இவங்க ஆல்ரெடி இந்த பயத்தின் காரணமாக லாக் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் தேவையில்லாத அந்த பயம் அவங்கள அந்த மாதிரி தேட சொல்லும். அதே மாதிரி பாம்பு பயம், எங்கே போனாலும் குச்சி எடுத்து தட்டி தட்டி பார்த்துக்கிட்டே போவாங்க, எங்கேயாவது இருக்கான்ட்டு. ஸோ இந்த மாதிரி பயங்கள் ஏன் வருதுன்னா, அது நம்மளுடைய மனதில் பதிந்த சில விஷயங்களாக இருக்கலாம், அல்லது நம்ம படித்த விஷயங்களாக இருக்கலாம், அல்லது நம்ம கேட்ட விஷயங்களாக இருக்கலாம். ஏதோ ஒரு காரணத்தினால அது உள்ளே பூந்துருது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம மெடிடேஷன் மூலமாக நம்ம எந்த வகையான சூழ்நிலையில் இருக்கோம், எந்த பயம் நம்மளை ஆட்டி படைக்குது அப்படின்றத பார்த்து அதை தூக்கி வெளியே போட கற்றுக்கோங்க. ஏன்னா இதுக்கான மெடிசின் கிடையாது. அல்லது அதை நீங்கள் சைக்கியாட்ரிஸ்ட்கிட்ட போய் சாப்பிட்ணுன்னு முடிவு பண்ணிங்கன்னா காலம் பூரா அதை நீங்கள் சாப்பிட்டுட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும்.
இது நிதர்சனமான உண்மைங்க. ஏன்னா இந்த பயம்ன்றது தீரவே தீராது, நாமளாக பார்த்து அதை ஓட்டுற வரைக்கும். இப்போ எவ்வளோ தான் மெடிசன் சாப்பிட்டிங்கனாலும் மெடிசன் சாப்பிட்றப்ப அது கண்ட்ரோலாக இருக்குது, நீங்களாக தூக்கி வெளியே போடுற வரைக்கும் அது பெர்சிஸ்டண்ட்டாக உள்ளே இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ மெடிடேட் பண்ணுங்கள். நம்ம எதுக்காக பயப்படுறோன்றதை முதல்ல பாருங்கள். அது இப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னாவே உங்களுக்கு முக்கால்வாசி விஷயம் தெரிஞ்சிடும். அதை எப்படி போக்கணுன்ற வழிமுறைகளும் உங்களுக்கு தெரிய வரும். நாம் அதை கவனிக்கிறதுக்கே பயப்படும் போது மட்டும்தான் நாம் மெடிசனை நோக்கி போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. ஸோ இப்போ இந்த பயத்தினாலே கெமிக்கல் சேஞ்சஸ் உடம்புல நிறைய நடக்குது. அது பார்த்திங்கன்னா கிட்னியும் பாதிக்குது. ஏன்னா அந்த அட்ரினல் கிளாண்டுன்னு ஒரு கிளாண்டு இருக்குதுங்க, அது எந்த சூழ்நிலையிலையும் சுரக்குது அப்படின்னாக்கா ஒரு படபடப்பை உண்டு பண்ணும். அது எதுக்காக உடம்புல இருக்குன்னா, ஒரு பாம்பை பார்க்குறீங்க, திடீர்னு ஒரு பதட்டம் வந்துடுது. அந்த பதட்டமான சூழ்நிலையில் ஹார்ட் வந்து நின்றுடக்கூடாதுன்றதுக்காகவும் மற்ற உறுப்புகளை சேவ் பண்ணணுன்றதுக்காகவும் அந்த அட்ரினல் கிளாண்ட் வந்து செக்ரேட் ஆகுது. அது செக்ரேட் ஆகும்போது என்ன ஆகும்னா, ஒரு 80 தடவை துடிச்சிட்டு இருக்கிற ஹார்ட்டு திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு 130 140 தடவை துடிக்க ஆரம்பிக்கும். இது எப்பயோ ஒரு தடவை நடந்துச்சுன்னா பரவாயில்ல, ரெகுலராக நடக்க 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 என்ன ஆகும்னா எல்லா உறுப்புகளும் பாதிக்கப்படுவதோட கிட்னியில் ஃபில்ட்ரேஷன் லெவலில் வந்து ரொம்ப பாதிப்பை உண்டு பண்ணுது. கிட்னி வந்து இப்போ உதாரணத்துக்கு பயத்தில் வந்து அவர் பாருங்கள் யூரின் போயிட்டார் அப்படின்ற அளவுக்கு வந்து பய உணர்வு வந்து அதிகமாக இருக்குது. அந்த பேர்டே வந்து இப்போ பழங்காலத்துலேருந்தே பயத்தில் உச்சா போயிட்டான்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து நம்ம நடைமுறை வழக்கத்திலே இருந்துகிட்ருக்கு. இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் ஏன் நடக்குது அப்படின்னா, இம்மீடியட்டாக அந்த கெமிக்கலை வந்து வெளியே தள்ளணும். அதே மாதிரி நம்மளுடைய பிளட்டில் இருக்கக்கூடிய நீர்ச்சத்து வந்து எல்லா உறுப்புகளும் போய் சேவ் பண்ணி ரிட்டர்ன் ஆகி அது கிட்னி வழியாக வெளியே வந்தாகணும். இதனால தான் இந்த ஃபில்டர் லெவலில் வந்து டேமேஜ் வந்து அதிகமாகுதுங்க. இது அதிகமாக அதிகமாக என்ன ஆகுதுன்னா, அது கிட்னியோட ஒர்க் லோடு வந்து அதிகமாகி அது வந்து டயர்டாகக்கூடிய சூழ்நிலை வருது. ஃபில்டர் டேமேஜ் ஆகிற அளவுக்கு சூழ்நிலைகள்லாம் வருது. இது மற்ற மெடிசன் மூலமாகவும் மற்ற கெமிக்கல்ஸ் டாக்ஸின்ஸ் இது மூலமாகவும் வர்றதை காட்டிலும் இந்த அடிக்கடி பயம் இருக்கிறதுனால இது வந்து அதிகமாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுடைய மனசை நீங்கள் பாருங்கள். டெய்லி காலையில் எழுந்திரிச்சு உட்காந்து ஒரு அரை மணி நேரம் இதுக்காக செலவு பண்ணுங்கள். அமைதியாக உட்காருங்க. அமைதியாக உட்காந்து உங்கள் மனசை அப்படியே ஒருநிலைப்படுத்தி நம்ம மனசில் என்ன மாதிரியான எண்ணங்கள் உற்பத்தி ஆகுது, இது எந்தெந்த வகையில் நம்மளுடைய கற்பனா சக்தி அதிகம் பண்ணி நம்மளை பயமுறுத்துது அப்படின்றத முதல்ல பாருங்கள். ஏன்னா நம்மளுடைய கவலைகள், பயங்கள், தேவையில்லாத கற்பனைகள், நெகட்டிவ் தாட்ஸு இதெல்லாம் நம்ம உடம்பு, உள்ளுறுப்புகள், ஃப்யூச்சர் அனைத்தையுமே வந்து கட்டாயம் பாதிக்குது. இதன் மூலமாக பாதிப்படைந்த நிறைய நண்பர்களை நான் வந்து டெய்லி சந்திக்கிறேன். ஸோ நீங்கள் உங்களுக்காக ஒரு அரை மணி நேரம், உங்கள் ஃப்யூச்சருக்காக அரை மணி நேரம் செலவு பண்ணுங்கள். மனசில் இருக்க பயத்தை தூக்கி போட்டு ஃப்ரீயாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.